தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் உங்களை இந்த ஒளி நாடா ஊடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் மயிலம்பா உள்ள சபை பிள்ளைகளுக்கும் புல்லுமலை உள்ள சபை பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூட இந்த நாட்களிலும் நான் சொல்லுகிறேன். உங்களை இந்த நேரடி காணொளியில் சந்திப்பதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நலமாக இருக்கிறீர்களா? அநேக சிக்கல்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். அண்மை காலங்களாய் வெள்ளங்களால் அநேகர் அவதிப்பட்டிருக்கிறீர்கள். பல்வேறு போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். வருடத்தின் முடிவில் நிற்கிறோம். ஆனாலும் நாம் நம்புகிறவரும் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிற மாத்திரமல்ல, நம்மளுக்கு தயவு காட்டி நம்மை நேசித்து நமக்கு இரக்கமுள்ள நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசுவாசமாக இந்த நாளிலும் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்தது உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், இந்த நாட்களிலும் கிறிஸ்மஸ் காலங்களில் அநேக நெருக்கடிகள், அழுத்தங்கள், வேலைப்பளுக்கள், இரண்டாவது கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்தின காரியங்கள் எல்லாம் அநேகம் உண்டு. சபையாராக பொது ஐக்கிய கிறிஸ்மஸாக டென்மார்க் தேசத்துள்ள சபைகளை இணைத்து ஒரு கிறிஸ்மஸ் ஆராய் நடத்தியிருந்தோம். அப்படியான நிறைய காரியங்கள் செய்ததால் எனக்கு அழுத்தங்கள் உண்டு. அதே சமயம் வேலைக்கு போய் வேலை பணியையும் செய்கிறேன். வேலை செய்து கொண்டு ஊழியர் செய்கிறபடியால் நேரங்கள் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. பாஸ்டர் மோசையும் சகோதரி ஏப்சிவாவும் அதிகம் என்னை அழுத்தினார்கள். ஏதாவது ஒரு செய்தி எங்களுக்கு தாருங்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்மஸையோ புத்தாண்டையோ உங்களுடைய வசங்கள் இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது, அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது நிமித்தம் எனக்கு கிடைத்த இந்த குறுகிய நேரத்தில் நான் உங்களை இந்த இடத்தில் சந்தித்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டு உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும்படியாய் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் சபைக்காக நீங்கள் இணைந்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி அற்புதமாய் செய்து முடித்திருக்கிறீர்கள். அது புல்லுமலையில் அந்த காரியங்கள் செய்வதற்கு சில சாத்திய குறைவுகள் இருந்தபடியால் செய்ய முடியவில்லை. ஆனாலும் அங்குள்ள பிள்ளைகள் மிகவும் வாஞ்சியாக இருந்தார்கள். அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். அதே வேளையில் இங்குள்ளவர் நீங்கள் ஒழுங்கும் கர்மமும் நேர்த்திய இந்த காரியங்களை செய்து ஒழுங்கேற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு குறை என்னென்று சொன்னால், அனைவருக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கவில்லை, அல்லது எங்களுக்கு புத்தகங்கள் கோப்பி பென்சில்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டதாக நான் அறிந்திருக்கிறேன். உண்மைதான். வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருப்பதால் இந்த காரியங்கள் செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அநேக பொருளாதார நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவைகளை சரி கட்டுவதா இதை செய்வதா என்ற பெரிய போராட்டத்தின் மத்தியில் முடிந்தவரை அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் உங்களை மறக்கவில்லை, நினைத்திருக்கிறோம். ஏற்ற காலத்தில் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பங்களிப்பு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அநேகர் வாஞ்சியோடு உற்சாகமாய் காரியங்களை செய்துவிட்டு மிக்க மகிழ்ச்சி விசுவாசமாய் ஊழிய பாதையில் இருக்கிற அநேக பெண் பிள்ளைகள் தங்களுடைய சிறு பிள்ளைகளோடு அது மிகவும் பிரயாசத்தோடு தியாகத்தோடு இந்த காரியங்களை கற்பிணி பிள்ளைகள் கூட காரியங்களை செய்து வருகிறது. அது மயிலாம்பா வழியில் மாத்திரமல்ல, புல்லுமலையிலும் அநேக வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எழும்பி கத்தருக்காய் செய்ய வேண்டும் வாஞ்சைப்படுவதை கொண்டு கத்தருக்குள்ளாய் சந்தோஷப்படுகிறது. ஏனென்றால் சபையை தாங்குவது நீங்கள் ஒவ்வொருவரும் தான். ஒவ்வொருடைய ஜெபங்கள், ஒவ்வொருடைய ஒத்தாசை, ஒவ்வொரு ஆதரவு சபைக்கு தேவை. அது இல்லாமல் சபை கட்ட முடியாது. சபை என்பது குடும்பம். ஆகவே ஒவ்வொரு உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இல்லாவிட்டால் சபையை கட்ட முடியாது, தேவனுடைய ஆட்சியத்தை கட்ட முடியாது. அதற்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் பணிகளை ஆசீர்வதிப்பார். என்றால் வெளிப்படையாக செய்கிற காரியங்கள் நிறைய உண்டு. மறைமுகமாய் தியாகத்தோடு அநேக காரியங்களை இங்கே செய்கிறீர்கள். அதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் மறைமுகமாக மற்றொரு பாராட்டாதபடி செய்கிற அநேக தியாகங்களை கர்த்தர் கவனிக்கிறார். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு சிறு செய்தியை நான் இந்த நாளில் உங்களுக்கு தந்து இந்த கிறிஸ்மஸ் நாளை உற்சாகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷத்தின் தொடக்கத்தில் ஒரு வசனம், முடிவில் ஒரு வசனம் நான் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு இலகுவாய் புரியும் என்று நம்புகிறேன். என்னால் கிறிஸ்து பிறப்பை குறித்து அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வரால் சொல்லவும் கூடும். நான் சொல்லுவது கூட உங்களுக்கு புதுதாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம்.
நான் புதிதாய் சொல்ல முடியும், அதற்கான நேரங்கள் காணாது. ஒரு சிறிய நிமிடங்கள் நான் சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். என்றால் நாளைய தினத்திலும் கூட ஒரு ஊழியம் உண்டு, அதற்கும் போக வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனத்தில், இதோ ஒரு கன்னிகை கற்பதுயாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னவர், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் தேவனோட சுபாவம் நம்மோடு கூட இருக்கிறது. ஏசாயாவில் சொல்லுகிற போது அவர் நாமம் பரிசுத்தமானது, பரிசுத்த நம்மோடு கூட இருக்கிறது. அவர் உண்மை உள்ள தேவன், உண்மை நம்மோடு கூட இருக்கு. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதல் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், செழிப்பு நம்மோடு கூட இருக்கிறது. அவர் இரக்கத்தின் தேவன், இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் அன்பின் தேவன், அன்பு நம்மோடு கூட இருக்குது. கிருபை உள்ள தேவன், கிருபை நம்மோடு கூட இருக்குது. சர்வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றது நமக்கு கிடைக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு இருந்தால் நாம் எப்படி இருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் துர்ரோசமாய் கிறிஸ்தவர்கள் தேவன் இல்லாத மாதிரி தான் நடந்து கொள்கிறாங்க. எனக்கு உயிரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கா உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையே, ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய உண்டு. கேட்டால் சொல்லுவாங்க, கடன், கஷ்டம், வறுமை, துன்பம், வியாதி, வேதனை, வேறு என்ன கிடக்கு மவனே, கஷ்டமாக இருக்கு மவனே, ஏன் வாழுவோம் உண்டு. இப்படி சலிச்சு கொள்கிற மக்கள் அநேகம் உண்டு. ஆனால் சபைக்கு வந்தால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. ஐயா, கிருபை கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் வானாதி வானத்தையும் படுத்த சர்வல நம்மோடு இருந்தால் நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இது அழுகையின் பள்ளத்தாக்கில் என்ற மாதிரி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் எனக்கு இல்லை பாஸ்டர், சாப்பிட இல்லை பாஸ்டர், வியாதி வாங்க பாஸ்டர், ஜெபிக்க வாங்க, நீங்கள் வர இல்லை பாஸ்டர். என்னம்மா என்ன ஐயா, எனக்கு நான் புரிய இல்லை. ஆனால் சேர்ச்சுக்கு வந்தால் பாருங்க, ஹல்லேலூயா, சோத்திரம், மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் சமாதானம், கர்த்தர் ஆறுதல், கர்த்தர் நிம்மதி, கர்த்தர் ஆனந்தம் எல்லாம் கூடவே இருக்கும். தேவனுக்கு அருமையானவங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பிறக்கையில், அதான் பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம், கிறிஸ்து புறப்பட்டு சொல்லி ஆர்ப்பாட்டம் பாடி அல்லேலூயா சோத்திரம் சொல்லி பலூனை கட்டி சோடினையை கட்டி பட்டாசை கொளுத்தி புது உடுப்பை போட்டு கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவின் சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், நிம்மதி எல்லாம் கூடவே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறா, உலகத்தில் உபத்திரம் உண்டோ, உலகத்தை சுற்றி உபத்திரம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரத்தில் உன்னை நான் பிரித்தெடுத்து உன்னை நான் நடத்துவேன். தாடிக்கு மேல் சோதிக்கப்படாதபடி நான் உன்னை நடத்துவேன். அப்போ அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சமாதானம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ ஞானம். அரே, ஞானத்தோடு செயல்பட தேவன் கூட, ஞானத்தின் தேவன். அப்போ ஞானமும் கூட இருக்கணும். நாம் என்ன முட்டாள்தனமாக நடந்து கொள்ளலாம், செய்கிறதெல்லாம் செய்து போட்டு ஐயோ என்றதை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே, ஐயோ நான் அவரை நம்பி ஏமாந்து போயிட்டானே, ஐயோ இவனை நம்பி என்னை கைவிட்டுட்டானே, ஐயோ இவனை பார்த்தனே, இவன் என்னை திரும்பி பார்க்கல. என்ன நடக்குது, என்ன நடக்குது எனக்கு நான் புரியல. அதன் மத்தியிலும் தேவன் நல்லவராயிருக்கிறார். உங்கள்கிட்ட தேவன் பிறந்திருந்தா இது இருக்க வேணும். அப்படி என்ன உங்களோட புறக்கையில் நீங்கள் துக்கமாக இருந்தால் தேவன் அங்கே இல்லை, பிசாசு இருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா தேவன் அங்கே இல்லை. கண்ணீர், கவலை, துன்பமெல்லாம் வாழ்க்கையில் வரும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் சொல்லுகிறாரு. அந்த மனுஷனுக்கு சொல்ல முடியாது இருந்தால் கர்த்தரை நம்பி இந்த வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு ஏன் சொல்ல முடியாது?
அப்படின்னா கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பிறக்க இல்லையா? பிறந்திருந்தானால் என் வாயில் முறுமுறுப்பு வராது, பிறந்திருந்தாரானால் என் வாயில் குறையான வார்த்தைகள் வராது, குறை சொல்கிற வார்த்தை வராது, வேதனையான வார்த்தைகள் வராது. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களில் பிறந்திருந்தார். தேவானந்தம், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரே நீர் என் கூடவே இருக்குன்னு சங்கீதக்காரன் சங்கீதம் 23 பாடியிருக்கிறான். வாசிப்போம், சங்கீதம் எல்லாருக்கும் பாடம் வாசிப்போம். ஆனால் வந்து அழுகிற பாஸ்டரம்மா பாஸ்டரம்மா இன்றைக்கு சாப்பாடு இல்லையம்மா, யார் இது? விசுவாசி. அவர் பாஸ்டர், அவருக்கு நேரம் இல்லை போல, அவர் ஓடி திரு எங்களையில் அவர் மதிக்கிறார் இல்லை, அவர் விசியா போயிட்டு அவரை பிடிக்கல. அவரை ஏன் பிடிக்கிறீங்க? உங்களோட ஆண்டவர் இருந்தால் ஏன் அவரை பிடிக்கிறீங்க? அவர் சொல்கிறதை கீழ்ப்படிங்க. எதுக்கும் பாஸ்டர் வந்து தலையில் வச்சா தான் உங்களுக்கு நிம்மதி. ஏன் நீங்கள் கையை தலையில் வச்சு கத்தாவே என் கூடவே இருக்கிறீர், உன் கோலும் தனியும் என்னை தேன் சொல்லக்கூடாது. பாஸ்டர் சபையை நடந்து அவரே கஷ்டப்பட்டு அவரே உழைச்சி அவரே சாப்பிட்டுக்கிட்டு உங்களை சாப்பிட்ற இல்லையே, அவர் வேலைக்கு போய் சாப்பிட்ரு. அந்த மனுஷன் இவ்வளவு ஓட்டத்தை ஓடி நிம்மதியாக இருக்கு, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. அதான் பிரச்சனை. மாதம் மாதம் சம்பளம் எடுக்கிறவங்கெல்லாம் கையை கட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாஸ்டர் ஏதாவது எங்களுக்கு வேண்டி தர மாட்டாரோ? இவ்வளத்துக்கும் மாதம் மாதம் சம்பளம் எடுக்கிறாங்க, அரசாங்க உத்தியம். அப்போ உங்களோட ஆண்டவர் எங்கேப்பா? ஆண்டவர் உங்களோட இம்மனுவேல் என்று சொல்லி பாடுகிறோம், இம்மனுவேல் பிறந்த கொண்டாடுறோம். அப்போ இம்மனுவேல் நம்மோடு கூட இருந்தால் நாம் எவ்வளவு செல்வ செழிப்பாக வசதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போமே. வசதியாக இருக்கணும்னு சொல்ல தேவையில்லை, வசதி எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்க முடியுமே. ஏன் முடியல இருந்தால் கிறிஸ்து நம்மில் பிறக்கிறது. கிறிஸ்து வாட்டுக்கூட்டத்தில் வெளியால் தான் பிறந்த சோடி நிலையெல்லாம் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரே தவிர கிறிஸ்து நம்மில் பிறந்திருந்தால் தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக விடுதலை, தெய்வீக சந்தோஷம் கூட இருக்கும். அப்போ கிறிஸ்து நம்ம இடந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்ன தெரியும்? என்ன காரியம் தெரியுமா? இயேசு சொன்னார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொண்டால்? தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார் இல்லையா? பாருங்க, சர்வல்ல தேவன் மனிதனாய் பூமியில் பிறந்து 30 வருடங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? 30 வருஷம் கீழ்ப்படிந்த அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு, அப்போ தகப்பனார் இடைக்காலத்தில் மரித்து போனார். குடும்பத்துக்கு வேண்டிய வேலை செய்து உழைத்து கொடுத்து தாயின் கீழ்ப்படிந்து 30 வருடங்கள் கீழ்ப்படிந்து இருந்தார். 30வது வருடத்துக்கு பிறகு அவர் குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்கு கண்டு வந்து தன்னை அர்ப்பணித்து 33 வயதில் மரித்தார். 3 வருஷம்தான் ஊழியம் செய்தார். ஆனால் இந்த 30 வருடம் சர்வவல்ல தேவன் ஞானத்தின் 12 வயதிலே அவருக்கு பேச்சு திறமை இருந்தது. வேத வல்லுநர்களை ஆச்சரியப்படும்படியாக அவர் ஆலயத்தில் அவர் தர்க்கம் பண்ணினார், வேதத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 30 வருடம் அமைதியாக இருந்தார். கீழ்ப்படுதலே ஒரு பெரிய ஊழியம். கீழ்ப்படுதல், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பெரியோருக்கு கீழ்ப்படிய, சபை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை ஊழியக்காரிக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மை நடத்துகிறவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது அப்படி இல்லை. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்போ என்னென்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? அவர்கள் பாவம் தியாகத்தோடு உங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த சபைக்காக தங்களை அர்ப்பணித்து குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு தனியே பிரயாசப்பட்டு சொந்த கையால் உழைத்தவர்கள் சாப்பிடுகிறார்கள். உங்களிடம் பணம் வேண்டி அவர்கள் சாப்பிடவில்லை, சபை காசில் அவர்கள் சாப்பிடவில்லை, சொந்த கையால் உழைத்து போராட்டத்தின் மத்தியில் அவர்கள் பிரயாசத்தோடு தங்கள் உணவை சாப்பிடுவது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அனைவருக்கு உணவு கூட போடப்படுகிறது. எனக்கு ஆச்சரியம். இப்படி எந்த ஊழியக்காரனை நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க.
அவனவன் தன்னோட வயிற்றுக்கு போடுறதுக்கு நிறைய ஊழியக்காரர் ஆயத்தமாக இருக்குது. உங்கள்கிட்ட வேண்டி தங்களோட வயிற்றை வளர்க்குறதுக்கு தங்களோட குடும்பத்தை வளர்க்குறதுக்கு அநேகர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்படி தான் இல்லைனா நடக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அவன் உங்களுக்காய் தங்களை அர்ப்பணித்து வாழுகிறாங்க. வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு. மயிலம்பாலிருந்து புல்லுமலைக்கு போனால் இவ்வளவு தூரம், ஒரு கிலோக்கு 2 நாள் அடிச்சு கேட்க, வாங்க பாஸ்டர் ஜெபிக்க விடும் பாஸ்டர், ஓடி வாங்க பாஸ்டர். வேலைக்காரனை போல நடத்துகிறீர்கள். கவனமாக இருங்க. அவர் வேலைக்காரர் தான், ஆனால் வேலைக்காரனை விட மோசமாக நடத்தப்படுகிறார். ஊழியக்காரனை கனப்படுத்துவது முக்கியம். அவை கீழ்ப்படிதல். இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வருடங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன், மரித்தோரை எழுப்பிற வல்லமை உள்ள தேவன். அவர் கரம் வைக்கிற போது அதிசயங்கள் நடந்த தேவன் 30 வருடங்கள் கீழ்ப்படிவை கற்றுக்கொண்டார். அதனால் தான் பிலிப்பியர் சொல்லப்படுது, அவர் தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தபடியால் என்ன நடக்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் மறுரூபமாக்கப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தை கீழ்ப்படிந்த தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேல் அவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தார் பூமியின் கீழான முடங்கும்படி பிதாவைய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கப்படும்படியாக எல்லா நாமத்துக்கு, எல்லா பேர்களுக்கு மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார்னு பார்க்குறோம். ரட்சிக்கப்படுவது கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். எப்படி இருந்தது? அவர் தாழ்மை உள்ளவராய், கீழ்ப்படி உள்ளவராய் நடந்தார். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, உங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது ஆசீர்வாதம் உண்டான். தேவனுக்கு அருமையான பிள்ளை, பிறப்பை குறித்து பேசுகிறேன், நான் கீழ்ப்படிதலையும் குறித்து பேசுகிறேன் என்றால், இயேசு 30 வருடங்களாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் நம்ம ஆக்கள் அப்படி இல்லை. 1 மாதம் 2 மாதம் இருக்கிறாங்க, மைக்கூடுக்க இல்லைன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். எங்களை சபையில் எடுக்கிறாங்க இல்லை பாஸ்டர். நீங்கள் மறைமுகமாய் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் அதிகம் கவனிக்கிறார். அநேகர் வெளிப்புற ஊழியங்களை பார்க்குற, மறைமுகமாய் செய்கிற ஊழியங்கள் மாத்திரமல்ல, மறைமுகமாய் செய்கிற காரியங்கள், நீங்கள் வீட்டில் செய்கிற காரியங்கள், தோட்டத்தில் செய்கிற காரியங்கள், மற்றொரு அறியாத வேளைகளில் நீங்கள் நடந்து கொண்ட காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறார். நன்மையான காரியங்களாக இரட்டுப்பெற ஆசீர்வாதம் நடக்கும். ஆக்களுக்கு முன்னால் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி ஏன்னா அவங்க பாராட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆக்களுக்கு தெரியாமல் கர்த்தருக்கு தெரியும்படியாக செய்கிற நற்காரியங்களுக்கு பல்மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் மறைமுகமாக நிறைய கூத்துக்கள் இங்கே நடக்குது. அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதனால் தான் நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்க. சபைக்கு வர்ற போது பரிசுத்தவான்கள், அப்பா அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் வெளியால் போனால் அவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து ஆரையும் குறை கூற மாட்டோம். அப்பா வெளியால் போனால் அது வாய் திறந்தா போச்சு. தேவனுக்கு அருமையான பிள்ளைகள், குற்றப்படுத்துவதற்குள்ள நான் கிறிஸ்துவ என்னுள் இருந்தால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன், சிவன் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் ஆறுதலை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறேன். அந்த அன்பு உங்களில் இல்லை என்று சொன்னால் இன்றைய ஆராய்ந்து பாருங்கள், கிறிஸ்து என்னில் இருக்கிறாரா அல்லது வெளியில் இருக்கிறாரா? இந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு நீங்கள் சிந்தித்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக வாஞ்சிக்கிறேன். புதுதாக வந்த தாய்மார்களே, பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக நீங்கள் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற போது தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கும். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை அருமையான பிள்ளைகள், ஆனாலும் சிந்திக்கும்படியாக சில காரியங்களை விட்டு வைத்திருக்கிறேன். கிறிஸ்து என்னில் இருக்கிறாரா அல்லது வெளியில் இருக்கிறாரா? நான் கீழ்ப்படி உள்ளவனாக இருக்கிறேனா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? அல்லது என்னை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? அல்லது என்னை நடத்துகிறவர் ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறேனா, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த கீழ்ப்படிதனால் உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை கிருபை செய்வாராக. ஆச்சரியமாக இருக்கா? சில பேர் சிரிக்கிறீங்க, சில பேர் யோசிக்கிறீங்க. இங்கே சிந்திக்கும்படியாக பேசுகிறேன்.
அருமையான பிள்ளைகளே, சிரிப்போடு சிந்தனைக்கும் உங்கள் காரியங்களை வைத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணு. நல்ல பிதாவே, அருமையான பிள்ளைகளோடு இணைந்து இந்த நேரத்திலும் சில வசனங்களை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில் அநேக நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் நீர் அவர்களுக்கு முன்பாய் வழிகளை செம்மைப்படுத்துவது அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆவே தகப்பனை, உம்மை தேடுகிறவர்களை உம்மை நம்புகிறவர்கள் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆவி இவர்களை ஆசீர்வதித்து பெலப்படுத்த இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற நல்ல மக்களாய் நாமத்தை மையப்படுத்த பிரயாசத்தோடு உற்சாகத்து ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் உண்டாக கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் கிருபையாலும் நன்மையாலும் பெலப்படுத்தி நடத்தும்படியாய் அப்பா, உம்முடைய இரக்கமான அன்பு கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் உங்களை சந்திப்பேன். சந்தோஷத்தோடு உங்களை அணைத்துக் கொள்வேன். நீங்கள் பாராட்டுற அன்புக்காய் நன்றி. உங்களுடைய செபங்கள் நிமித்தம் நாங்கள் நிற்கிறேன். அதான் நான் நைதன் பார்க்கிறது. இவ்வளவு நெருக்கடிகள், அழுத்தங்கள் வேலை நான் மிகவும் கஷ்டப்படுகிற இந்த வேளையில் என்னண்டையா பலம் வருகிறேன்டா. ஒன்று, தேவன் என்னை நேசிக்கிறேன் நான் காண்கிறேன். இரண்டாவது, உங்களுடைய செபங்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபங்களுக்காய் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.